ஒரு டேஸ்டியான கறி தோசை தாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நான்வெஜ் கிடையாது, பியூர் வெஜ்ஜுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சோயா சங்க்ஸ் வந்து இது மாதிரி சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கூடாது. வெஜ் கறி தோசை தான், ஆனால் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். டேஸ்ட் வந்து அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது கடுகு, கருவேப்பிலை, இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அடுத்து வந்து பழுத்த தக்காளி வந்து சின்னதாக இருந்தால் 2 சேர்த்திக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளி வதங்க லைட்டாக உப்பு சேர்த்திட்டு நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு பச்சை வாசனை போனதும் மசாலா சேர்த்திக்கலாம். மசாலா வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்திட்டு மசாலா சேர்க்கும்போது சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கணும்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இதே மெத்தடில் நான்வெஜ்லேயும் செய்யலாம். சோயா சங்க்ஸுக்கு பதிலாக சிக்கன், மட்டன் வந்து எலும்பு இல்லாமல் வந்து பீஸ் வாங்கி பல்ஸ் மோடில் விட்டுட்டு இதே மாதிரி சேர்த்திக்கலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதில் வந்து லைட்டாக வந்து தண்ணி வந்து தெளிச்சு விடணும். தண்ணி வந்து ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளிச்சு விட்டுட்டு ஒரு கிளறிட்டு இப்போ வந்து மூடி போட்டு சிம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதும். ஏற்கனவே சுடுதண்ணியில் ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். வாசம் வந்து நம்ம நான்வெஜ் செஞ்சால் எப்படி வாசம் வரும் அதே வாசத்தில் தான் இருக்கும். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். லைட்டாக கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்திட்டு கொத்தமல்லி புதினா வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜ்ஜு கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து எப்பவும் போல் தோசை ஊற்றிக்கலாம். தோசை வந்து மெலிசாக ஊற்றக்கூடாது, ஊத்தாப்பு மாதிரி ஊற்றிட்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக கடலை மாவு வந்து லைட்டாக இந்த மாதிரி தண்ணி ஆட்டம் கரைச்சி ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு வந்து அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜ் கறி வந்து எல்லா பக்கம் தோசை மேலே ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தோசை ஃபுல்லாக போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டு சுற்றி வர எண்ணெய் விட்டு 2 சைடு வேக விட்டால் போதும். விருப்பப்பட்டிங்கன்னா இதில் பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். லைட்டாக பெப்பர் தூள் சேர்த்திட்டு கொத்தமல்லி புதினா சேர்த்திட்டு 2 சைடு வேக விட்டு எடுத்தால் போதும். சூப்பரான டேஸ்டியான வெஜ் கறி தோசை வந்து ரெடி ஆயிரும். நான்வெஜ் சாப்பிட முடியாத அன்றைக்கெலாம் இந்த மாதிரி வெஜ் கறி தோசை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற அதே ஃபீலில் தான் இருக்கும். இதுக்கு வந்து சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை, அப்படியே வந்து சாப்பிட்லாம். ஒரு தோசை சாப்பிட்டாவே வயிறு வந்து ஃபுல்லாயிரும். நெக்ஸ்ட் டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.